இந்த ஜூனியர் உடனில் ஒரு எந்த அளவுக்கு ஒரு மோசமான அவலமான நிர்வாகம் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். கடந்த 10ஆம் தேதி ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. ஜூனியருடன் அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. ஜூன் 10ஆம் தேதி அர்த்த ராத்திரியில் ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் வெளியானதே அப்படின்ட்டு போட்டுட்டு, என்றுமில்லாத புதுக்கதையாக இது இருக்கிறதேன்னு போட்டுட்டு, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டருக்கான கோப்பு உள்துறை துணை செயலாளரில் தொடங்கி உள்துறை செயலாளர், முதல்வரின் செயலாளர், சட்டம் ஒழுங்கு டிஜிபி என பலரிடமும் கையெழுத்தாகித்தான் வெளியாகி இருக்கிறது. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி என்பதற்கு பதிலாக மே 10ஆம் தேதி என ஆர்டர் இருந்தது. தப்பாக இருந்துச்சு அந்த ஆர்டர் என்று இருந்ததை இதை ஒருத்தர் கூட கவனிக்கல. இவ்வளவு பிழையோடு இந்த ஆர்டர் வரும்போதே இது எவ்வளவு ப்ரெஷருக்கு பிறகு இந்த ஆர்டர் வந்திருக்கின்றதை புரிந்து கொள்ளலாம். மத்திய மாவட்டத்தில் பணிபுரியும் வாய் துடுக்கு மழை அதிகாரியை டம்மி போஸ்டில் தூக்கியடிக்க முன்வந்தது காக்கி மேலிடம். விஷயத்தை கேள்விப்பட்டவர் தலைநகருக்கு பறந்து வந்து வாரிசு தலைவரிடம் சரணாகதி அடைந்து தப்பித்திருக்கிறார். இது ஒரு போர்ஷனு. யார் இது? சர்ச்சைக்குரிய வாய் துடுக்கு மழை அதிகாரி யார்ப்பா? வருண பகவான். அதேபோல் உளவுத்துறையில் பணிபுரியும் சூரிய உயர் அதிகாரி தான் எதிர்பார்த்த சரகம் கிடைக்கவில்லை என கூறி அங்கு போக மறுத்துவிட்டாராம். இதனால் டிரான்ஸ்ஃபர் பட்டியல் மாற்றத்திற்கு உள்ளாகும், சிபாரிசு லிஸ்ட் நீளும் என்பதால் நடுராத்திரி ரிலீஸ் பண்ணுங்கன்னு கோட்டை அதிகாரி சொல்லிவிட்டார். தலைநகரில் பவர்ஃபுல் இடத்தில் இருந்து இது யாருன்னு கேட்கல நீங்கள்? யார் சார்? உளவுத்துறையில் பணிபுரியும் சூரிய உயர் அதிகாரி. வேல் தான் சார் இருக்காரு. இல்லை, அவருக்கு கீழே இருக்காரு பகலவன். அவர் இங்கேயே உட்காந்துக்கிட்டு போர் அடிக்குது, சின்ன சின்ன பசங்கள்லாம் ரீல்ஸ் போடுறாங்க, நம்மளும் ரேஞ்ச் டிஜி ஆகி நம்ம ரீல்ஸ் போடணுன்ட்டு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அது கிடைக்கல. தலைநகரில் பவர்ஃபுல் இடத்தில் இருந்த ஒரு சக்கர அதிகாரி தன் விருப்பத்தின் பேரிலேயே டம்மியான பதவிக்கு போனதாக சொல்லிக் கொள்கிறார். சக்கர அதிகாரி யாரு? சிபி சக்கரவர்த்தி. சிபி சக்கரவர்த்தி. கரெக்டு, பாஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டேன் லியோ. சிபி சக்கரவர்த்தி. சரி, இப்போ ஆட்சி நடக்குது. அவர் ஜேசி சவுத்தாக இருக்கார், ஜாயின்ட் கமிஷனர் சிட்டியில் இருக்கிறது ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டு. இப்போ அவர் காகித ஆலைக்கு நியூஸ் பிரிண்ட் லிமிட்டோட விஜிலன்ஸ் ஆஃபீஸராக டவுன்கிரேட் பண்ணி போகிறாரு. ஏடிஜிபி போஸ்ட்டை டிஐஜி லெவலுக்கு டவுன்கிரேட் பண்ணி போகிறார். ஏன் போகிறார் சொல்லுங்கள்? அதான் அடுத்த ஆட்சி வந்தால் பெட்டரான பொசிஷன் கிடைக்கும். அதுக்கு அப்படி இல்லை சார். பாருங்க, அதிமுக போய் பேசுங்க, என்ன பாருங்க, உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டேன், திமுக நியாயமா நடந்துக்கிட்டேன், தூக்கி அடிச்சு இவங்க சொல்றதெல்லாம் கேட்கல பாருங்க, என்ன போய் டம்மி போஸ்ட். நானும் அவங்கள்ட்ட போய் சொன்னேன், அம்மா வழியில் ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொன்னேன். நல்லா விட்டுவாங்க, அருமையாக விட்டுவாங்க, தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்னு. இதுக்கு தான். ஸோ இது என்னென்னா, இது வருண் அவசர அவசரமாக வருணை மாற்றணுன்ட்டு நம்ம ஏற்கனவே இந்த டிஜி இஷ்யூ பண்ண சர்க்குலரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? இவ்வளோ நாள் இல்லாமல் நீங்கள் கேட்டிங்களா லியோ கேட்டாரான்னு தெரில. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஒரு ஜிவால் இந்த சர்க்குலரை இஷ்யூ பண்ணாருனோன்னு இந்த பவர் ஈக்குவேஷன் குறைஞ்சிருச்சு. குறிப்பாக தம்பி மிஸ்ஸிங்கு. அதனால் தம்பி இல்லாததுனால சரி இனிமேல் எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் டிஜி இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காருன்ட்டு நான் சொன்னேன். இப்போது அதே பேட்டர்னில் ட்ரான்ஸ்ஃபர் போடலான்னு முடிவெடுத்துட்டாரு. யாருக்குமே வருணை பிடிக்கல. யாருக்குமே வருணை பிடிக்கல. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் போடணுன்ட்டு இவரை தூக்கி ஒரு டம்மி போஸ்ட்டில், அதாவது இந்த டெக்னிக்கல் சர்வீஸு இது மாதிரி காகித ஆலை இது மாதிரி போஸ்ட்டில் போடலான்ட்டு டிஜி ப்ரொபோசல் எழுதி வைக்கிறாரு. தகவல் தெரிஞ்சு நேராக கிளம்பி குறிஞ்சிக்கு போய் உதயநிதியை பிடிச்சி என்ன எப்படியாவது மாற்றுங்கன்னு கெஞ்சும். இங்கே வருவனுக்கு இந்த வெளியில் தான் இந்த சிங்க சூர்யா இதெல்லாம், இங்கே ரூமுக்குள்ளே கதவை அடிச்சிங்கன்னா பொசுக்குன்னு காலைல விழுந்துடும். அப்படி ரொம்ப கோழைகள் தான் இந்த மாதிரி வீரத்தை, போலி வீரத்தை காட்டுவாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் நம்பர் கோழையாக இருப்பாங்க. போய் காலில் விழுந்து எனக்கு கௌரவமே போச்சு, எப்படியாவது நீங்கள் ஒரு வாட்டி டிஜிட்ட பேசுங்க என்று சொல்லி கெஞ்சி, இப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி வருணை மாற்றாதீங்கன்னு ஜிவால் கிட்ட சொல்லும்போது ஜிவால் என்னப்பா பண்ண முடியும்? எதுக்கு 2 மாதத்தில் தேவையில்லாத சிக்கல்? என்ன பண்ண முடியும்? ஓட்டுநரில் ஒருவேளை எக்ஸ்டென்ஷன் கிடைச்சாலும் கிடைக்கும், அவர் பஞ்சாயத்து. ஒருவேளை நமக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிற முடிவு எடுத்து அந்த நேரத்தில் அன்றைக்கி நான் ஒரு போஸ்டிங்கை கேன்சல் பண்ண சொன்னேன், இந்த ஆள் பண்ணலன்ட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் தடையா நின்னா சிஸ்டம் எப்படி கொலாப்ஸ் ஆகுது தெரியுதா உங்களுக்கு? ஜிவாலுக்கு அவர் பிரச்சனை. இல்லைனா ஓய்வு பெற்ற பிறகு நமக்கு ஏதாவது திரைப்படத்துறை அது இதுன்ட்டு ஏதாவது ஒரு பதவியை கொடுப்பாங்க, அவரோட பிரச்சனை அப்படியான்ட்டு எடுத்துட்டாங்க. இது ஒரு கழுகாரில் நியூஸ் போட்டிருக்காங்க. இப்போ இதில் ஏதாவது தவறு இருக்காப்பா? நடந்தது உண்மை. 12ஆம் தேதியும் மதியம் 2:55 இண்டிகோ விமானத்தில் வருண் மற்றும் மூலனூர் கார்த்தி திருச்சியிலிருந்து சென்னை வந்திருக்கிறார்கள். வருணுக்கு கூடுதலாக இந்த தகவலையும் சொல்கிறேன். வருண் அவர்கள் விமானத்திலிருந்து இறங்கி விமான நிலையம் நோக்கி கொண்டிருக்கும் போது, சார் உங்களை இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன், ஒரு பெண் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கோ, இந்தாங்க என் பர்சனல் நம்பர் வச்சுக்கோங்க, எதுனாலும் கூப்பிடுங்க,
பக்கத்துல எல்லாம் நின்றுட்டு இருக்காங்களே, பார்க்க மாட்டாங்க. இதான் வேலை. இப்போ நான் அந்த இன்ஸ்டாவில் எதுக்கு போடுறாங்கன்றது தெரியுதா? ஸோ வருண் வந்தது உண்மை. இதை ஜூனியர் உடனே நியூஸாக போடுறாங்க. இதில் ஏதாவது தவறு இருக்காப்பா? பேர் கூட போடல. பேர் கூட போடலை. நீ பேர் போட்டிருந்தாங்கன்னா நீ வந்து நேரடியாக லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். ஓகேவா? இது நீ கடந்து போகணும். அந்த ஜூனியர் உடனோட இன்ஸ்டா பேஜ் இருக்குல்ல, அதில் இந்த கழுகார கார்டு போட்டிருக்காங்கப்பா. கீழே போய் வருண்குமார் அஃபிஷியல் ஹேண்டில்லேருந்து போய் கழுகார்ன்றதுக்கு பதிலாக புழுகார்னு வச்சுக்கோங்க, பேரை மாற்றுங்க. இருக்க முடியல, தெரியுதா? ஒரு அதிகாரி எப்படியாவது வெளிப்படை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்கப்பா. அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு யோ கால் பண்ணி பேசுவாங்க, என்ன நியூஸ் போட்டீங்க அப்படின்னு. அடுத்த வாரம் கொஞ்சம் மறுப்பு போடுங்க, நான் அப்படிலாம் கேட்கலங்க. இதான் நார்மல். எவ்வளோ ஆணவம் இருக்கணும். இப்போ டிஜி எப்படி மதிப்பார் இந்த அதிகாரி? இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், டிஜி தான் காரணம். இன்னும் உன் மேலே இந்த வரதட்சணை புகாரில் எவிடன்ஸ் டேம்பரிங் எவிடன்ஸ் இருக்குல்ல, எதுக்கு லேண்ட் ஆர்டருக்கு போடுறீங்கள? அதுவும் கணவன் மனைவி பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் மாமல்லோகம் வசதியாக இருக்குல்ல, இங்கே உட்காந்துக்கிட்டு விஜயபாஸ்கர் கூடயும் கூட்டணி, திமுக கூடயும் கூட்டணி, நேரு கூடயும் கூட்டணி. நேருவை மிரட்டி துட்டு வாங்குறது. அன்பில் மகேஷ் கூட இவர் உறவாயிட்டார். அன்பில் மகேஷ் கூட தேர் ஆல் ட்ரிங்கிங் பட்டீஸ், வருண் மகேஷ் எல்லாம். அதனால இவர் அவர்களில் ஒருவர் என்ற நினைப்புக்கு வந்து விட்டார். அந்த துணிச்சல் தானே இங்கே வர்றது. இப்போ தம்பி இல்லாதனால தான் நேராக வர்றாரு. ஏன்னா தம்பி இருந்தானா ஃபோனை போட்டு அண்ணே வருண் லைனில் இருக்காருண்ணே கொடுத்து ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. தம்பி இல்லாததுனால இவரே நேரில் வர வேண்டியதாகி போச்சு. இப்போ டிஜியால் எப்படி இந்த அதிகாரியை நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ நிர்வாகம் எப்படி இருக்குது தெரியுதா? இப்போ ஒரு விருதுநகர் கலெக்டர் ஜெயசீலில் ரீல்ஸ் போடுறாரு. அவர் ரீல்ஸ் போடாமல் மீடியா வச்சு ரீல்ஸ் போட வைக்கிறாரு. தலைமைச் செயலாளருக்கு இது ஒழுங்கீனமான செயல் என்று அவர் கருதுகிறார். இப்போது தலைமைச் செயலாளர் ஜெயசீலன் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? யூசி என்ற கௌஷிக் குறுக்கே வருவார். இப்போ நிர்வாகத்தை எப்படி நடத்துவீங்க? இது எதுவுமே தெரியாமல் ஒருத்தர் நைட்டில் ஷூட்டிங் எடுத்துருக்கிறார். இவ்வளோ ஆபத்து தெரியுதா நிர்வாகம்? நீ கேட்டீங்க, உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு? பாதுகாப்பு குறைபாடுனா? அப்படி கிடையாது, சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுது. இது தமிழ்நாடு வந்து எந்த காவல்துறைக்கும் எந்த நிர்வாகத்துக்கும் குறைவில்லாத வகையில் ஒரு அற்புதமான சிஸ்டம் இங்கே இருந்தது. அதை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. சிஎம்க்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த அதிகாரிகளுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது என்று அவர் நம்புகிறார். நாம் 4 வருஷம் இவ்வளவு செம்மையாக ஆட்சி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து அவர் இந்தியாவில் பெஸ்ட்டு சிஎம்ன்றதை நம்புகிறார் அவர். நாம் இவ்வளோ இந்தியாவிலேயே பெஸ்ட்டு சிஎம்மாக நம்ம இருக்கிறதுக்கு காரணம் யூசி போன்ற இந்த அதிகாரிகள். அவர்கள் தப்பாக வழிநடத்துவார்களா நம்மை அப்படின்னு உறுதியாக நம்புகிறாரு. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறாரு. சும்மா இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறாரு, சார் இஸ்ரேலு ஈரான் மேலே குண்டு போட்டிருக்கு, அது ஒரு ட்வீட்டை போட்டு விடுவோம் சார். நமக்கு எதுக்குங்க அது சார்? முஸ்லீம் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு. ஒரு சர்வதேச விவகாரத்தில் ஒரு மாநில முதல்வருக்கு கருத்து இருக்கலாமா? இந்திய அரசுக்கு தான் கருத்து இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு மேலே இருந்து கூப்பிட்டு கேட்பாங்கல்ல சார். அவங்க எந்த நாட்டோட நிற்கணுன்றதை அவங்க முடிவு பண்ணணும். உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, போதுமா விட்டுருங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு திரும்ப சொல்லியிருக்காரு, ஃபைன். நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர், யூஆர் ஹோல்டிங் எ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை உங்களுக்கு கருத்தே கிடையாது. மத்திய அரசோட கருத்து தான் உங்கள் கருத்து, அவ்வளோதான். ட்வீட் போட்டு விடுவோம் சார், இஸ்ரேலை கண்டிச்சு போடுங்க சார். இதுவும் அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, காட்டுவாங்க சார் இந்த மாதிரி இஸ்ரேலில் இருக்கு நல்லா கண்டிச்சு ஒரு ட்வீட்டு. அப்படியா? போட்டிருக்கேன். எப்படி நடக்கு தெரியுதா கவர்மெண்ட்டு? ஆக்சுவலாக அது வெளிநாட்டிலேருந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, மோடி அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், உள்ளே இருந்தே ஒரு கலக குரல் கொடுக்குற மாதிரி. அம்மா அப்படி தான் பார்ப்பாங்க. பாகிஸ்தான் கூட சண்டை நடந்துச்சுமா, ஒரு வாரம் சண்டை நடந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அது போல் கருத்தை தெரிவித்தவர்களோட அக்கௌண்ட்டே தூக்குச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. கவனிச்சிங்களா? தி ஒயரில் வந்து சிஎன்எனில் ரிப்போர்ட் ஆன ஒரு விஷயத்தை எடுத்து ஒயரில் போட்டாங்க. உனக்கு வெப்சைட்டே கிடையாது போ. ஸோ வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு கூட நான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, எங்கள் கருத்து தான் உங்கள் கருத்து, நம்ம அதை கேட்கவே முடியாது, வி ஆர் இன் வார். அது மாதிரி வெளியுறவு கொள்கையில் இன்னும் உங்களுக்கு தனியாக கொள்கை. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழக மீனவர்களை சிங்கள கடற்படை பிடித்து செல்கிறது என்றால் மத்திய அரசுக்கு தான் முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு. ஏன் நேரடியாக அங்கே எழுதுங்களேன், எப்படி ஒரு பொம்மையாக்கி வச்சுருக்காங்க தெரியுதா? ஸோ திருப்பியும் ஒரு வந்தார்னா யூசி தான் சிஎம், நினச்சதெல்லாம் செய்யலாம்ல. பெத்த பிள்ளையால் இன்றைக்கி யூசியை மீறி எதுவும் செய்ய முடியல தானே? மருமகனால் இன்றைக்கி யூசியை மீறி செய்ய முடியல தானே? மாமாவை பேசவே முடியல தானே? அப்போ யாரோட ஆட்சி இது? தியாகராஜன் என்ன நினைக்கிறான்னா, யாரோட ஆட்சியா அது? ரோடாக போய் பேசி வெயிலில் அலைஞ்சு அமெரிக்கா வேலையை விட்டுட்டு வந்து கஷ்டப்பட்டு நம்ம கட்சியோட ஆட்சின்னு நினச்சி வந்தால் யாரோ ஒரு யூசி வந்து உட்காந்துக்குன்னு நான் சொல்கிறது கேளுன்றான். இதில் ஏதாவது மாற்றம் வரப்போதா? 26 ஏதாவது மாற்றம் வரும்னு உங்களுக்கு தோணுதா? தெரில. பட் ஆனால் நான் சில தகவல் கேள்விப்பட்டேன் சார். பிடிஆர் தியாகராஜன் இதே நிலைமை போனால் வந்து ஏதோ ஒரு கட்சியில் இணைய போகிறாரு. அவர் போக மாட்டார்னு நான் நம்புகிறேன்ப்பா. தெரில சார். இல்லை அவர் போட்டியிட மாட்டார்னா
அப்போ போக மாட்டான்னு சொல்ல முடியாதுல்ல. நான் திமுகவில் போட்டிடல, ஓகேவா? இப்போ நீங்கள் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் பாலிடிக்ஸில் இருந்துட்டேன், இப்போ நான் இன்னொரு கட்சியை தேடி தானே போவேன். அதிமுகவா? ம், பார்ப்போம் பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம்.